ஹலோ. நான் எப்படி கேன்வாஸ் வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணாமல். ரவுண்ட் நெக்குனா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஏதாச்சும் வேறு இந்த வெரைட்டியான நெக்கெல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு நான் தைக்கும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு கேன்வாஸை வச்சு நல்ல பக்கத்தில் வச்சு அடித்து திருப்பினதுக்கப்புறமேட்டும் லைனிங்கும் கேன்வாஸும் தனியாக நம்ம எடுத்துக்கணும். இது இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நல்ல துணி, அதுக்கப்புறமேட்டு லைனிங்கும், அதுக்கப்புறமேட்டு தான் கேன்வாஸ் இருக்குது. இந்த கேன்வாஸும் லைனிங்கையும் தனியாக எடுத்துக்கணும். நல்ல துணியை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு தனியாக எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம கேன்வாஸ் எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி கேன்வாஸ் மேலேயே தையல் விட்டுடணும். தையல் விட்டதுக்கு அப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா கேன்வாஸும் லைனிங்கும் ஒரே இதில் இருக்கும், மெயின் ஃபேப்ரிக் தனியாக இருக்கும். அது வந்துட்டு நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதை விட இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரவுண்ட் நெக்குனால் ஹெம்மிங் பண்ணால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இருக்கிற நெக்கெல்லாம் ஹெம்மிங் கரெக்டாக பண்ணலன்னா அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.